தற்கொரியாமா தற்கொரி நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். வரும்னு கண்டிப்பா உங்களுக்கு நிறைய வரும். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு முதல்வர் ஆக்கணும்ல. சின்ன வயசுல இருந்தே உங்க படங்களை எல்லாம் பார்த்து உங்களுக்கு ஃபேன் ஆகி நம்ம அண்ணன் வரட்டுடா மாற்றம் வருண்டா அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டோம்ல. உங்களுக்கு வரும்னு வர வேண்டிய இடத்துல எல்லாம் வராது. அதாவது குழந்தைய ரேப் பண்ணி கொன்னானுங்க, அப்போ அண்ணனுக்கு வாயிலிருந்து எதுவுமே வரல. சட்டமன்றத்துல எதிர்கட்சிகள் கேவலமா வச்சு செய்யும் போது எதுவுமே வரல. அணைக்காக பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க கிட்ட போறோம், நாங்க கர்நாடகா கண்டிப்பா அணை கெட்டியே ஆகும்னு பேசுவாங்க. அப்போ உங்க வாயிலிருந்து எதுவுமே வராது. விவசாயிகள் இன்னைக்கு விவசாயிகள் உங்க ஆட்சியில அத்தனை பேர் கடந்து போராடிக்கிட்டு இருக்கான். இத நம்ம கேட்க வந்தா டிஎம்கேயோட சதி, எதிர்கட்சியோட சதி. அப்போ உங்க வாயிலிருந்து எதுவுமே வராது. உங்க வாயிலிருந்து கடைசி வரை வராது என்ன நண்பா, நண்பீஸ், தோழா, தோழிஸ், டிஎம்கே தீய சக்தி, ஏடிஎம்கே தீய சக்தி மற்றும் சிலர் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சார மூட்ல இருக்கீங்கன்னே. தயவு செய்து அதை விட்டு வெளியே வாங்க. இன்னைக்கு நீங்க சிஎம் எல்லாரும் நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டோன்னே ஒரு மக்களோட பிரச்சனையை கேட்கும் போது உங்களுக்கு ஒரு இடத்துல கூட ஒழுங்கா பதில் சொல்ல முடியல. இன்னைக்கு எத்தனையோ பிரஸ், எத்தனை இடத்துல எவ்வளவு இன்சிடென்ட் நடக்குது, கொலை ரேப்பு என்னென்னமோ நடக்குது, கரப்ஷன் எல்லா சம்பவம் நடக்குது. எல்லாத்தையும் நீங்க நடக்காது, இந்த டிஎம்கேல எல்லாம் நடந்து நான் வந்தா, உங்கள் விஜய் வந்தா எதுவுமே நடக்காதுன்னு சொன்னீங்களே சாரு. இதெல்லாம் நாங்க கேள்வி கேட்டா நாங்க எல்லாம் 200 ரூபா வாங்கிட்டு பேசியமா? நான் 200 ரூபா வாங்கிட்டு பேசல, ஓட்டு போட்டோம்ல, ஓட்டு போட்ட உரிமைக்காக பேசியம்ல. இன்னைக்கு என்ன எடுத்தாலும் ஏன் விஜய்